ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து அந்தமானில் வந்து ஹேவ்லாக் ஐலண்டில் வந்து ஸ்கூபா டைவிங் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கிறோம். ஸோ அதோட ப்ரிப்பரேஷன்லாம் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ என்னெல்லாம் நாங்கள் ரெடி ஆனோம் அப்படிங்கிறத லைட்டாக கிளிப்பிங்ஸ் காட்டுறேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து எப்படி ஸ்கூபா டைவிங்க்கு ப்ரிப்பேர் ஆனோம், எப்படி வந்து இதை பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த vlogல வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்த ஸ்கூபா டைவிங்கை வந்து அந்தமான் ட்ரிப்பில் வந்து லவ்லி ட்ரையல்ஸ் அப்படிங்கிறது மூலமாக வந்தோம். ஸோ அவங்களோட நம்பர்ஸ் வந்து நாங்கள் வீடியோவில் அப்பப்போ பாப்பப் ஆகிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அந்தமான் ட்ராவல் சீரீஸில் இன்றைக்கி வந்து டே டூ மார்னிங் வந்து 4:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருந்த ரிசார்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே டைவிங் ஸ்கூல் இருக்குது. அங்கே நாங்கள் இப்போ வந்துட்டோம். இங்கே வந்து நம்மளோட ட்ரிப் லீடர் வந்து ஸ்கூபா டைவிங்கை பற்றி ஒரு பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ டைவிங் போகக்கூடிய சிலிண்டர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து அலுமினியம் சிலிண்டர்ஸ். அது போக வந்து இந்த ஸ்கூபா டைவிங் போடக்கூடிய வெட் சூட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்கூபா டைவிங் போகிறதுக்கு எல்லாருமே ரெடியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெட் லோட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ போட்டிருக்கிறோம். அப்புறம் வந்து பேக் சைடில் வந்து நம்மளோட இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்கூபா டைவிங்க்கு உண்டான ஷூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர்ஸ், அதுக்கப்புறம் அதில் உள்ள அந்த ஜாக்கெட்ஸ், அது மூலமாக தான் நம்ம வந்து அந்த சிலிண்டர்ஸை கேரி பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவுட் ஆஃப் வாட்டர் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு ஹெவி. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணிக்குள்ளே போனதுக்கப்புறம் எந்த இதுவுமே தெரியாது, அந்த வெயிட்டே தெரியாது அப்படின்னு இருக்காங்க. இது போக அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்மளோட வேஸ்ட்டில், அதாவது நம்ம இடுப்பில் வந்து ஒரு ஹெவியான ஒரு பெல்ட்டு கட்டியிருப்போம். அதுதான் வந்து புல்லஸ் இன்சைட் த சி. நம்ம ஆக்சுவலாக இருக்கிறதே வந்து ஒரு பீச் ஃப்ரண்ட் தாங்க. ஸோ இந்த பீச் ஃப்ரண்ட்டில் தான் இந்த இடம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்கூபா டைவிங் ஸ்கூல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேருந்து தான் நம்மளை வந்து கூப்பிட்டு போவாங்க. இங்கே வந்து அதோட இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாமே வந்து அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதாங்க அந்த பெல்ட். இந்த பெல்ட் பார்த்திங்கன்னா பயங்கர ஹெவி. ஸோ இதில் வந்து ஊட இந்த இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்குது. அதை தான் வந்து நம்ம வந்து ஸ்கூபா டைவிங்கில் வந்து நம்மளோட ஹிப்பில் போடுறாங்க. ஸோ அதுதான் சரியான வெயிட்டுங்க. அதுவும் வெயிட்டு, அப்புறம் வந்து இந்த சிலிண்டரும் சரியான வெயிட்டு. அதாவது நம்ம லேண்டில் இருக்கும்போது அதை தூக்கியே பார்க்க முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஸோ உள்ளே போகும்போது வெயிட் தெரியாதுன்னு இருக்காங்க. அதையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆல் செட்டு கோங்க. ஸோ நம்மளோட இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட ஆக்சிஜன்ஸ் இது எல்லாமே சிலிண்டர்ஸ் எல்லாமே கேரி பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஸ்கூபா டைவிங் பண்ணுறோம். ஸோ அதனால் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே ரொம்ப தெளிவாக கேட்டு அதை தான் வந்து டிஜிட்டலாக நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். இந்த ஸ்கூபா டைவிங் பற்றி நீங்கள் எந்த ஊரில் எங்கே பண்ணாலும் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஸ்கூபா டைவிங் இன்ஸ்ட்ரக்டர் வந்து நமக்கு வந்து கடலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப டீட்டெயில்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து நம்ம என்னென்ன தண்ணிக்குள்ளே வந்து என்ன மாதிரி சிக்னல் யூஸ் பண்ணி அவங்ககிட்ட வந்து நம்ம ஹெல்ப் கேட்கலாம், அதாவது நம்ம சேஃபாக இருக்கோமா இல்லை என்ன கடலுக்கு மேலே கொண்டு வந்துருங்க, இந்த இதுக்கு எல்லாமே அவங்க வந்து தெளிவாக அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு சிம்பிள் காட்ட சொல்லுவாங்க. அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. Then your comfortable is 5-6 meter and then I do 5-6 meter. You comfortable 2 meter, then I do 12 meters. Okay? This means slow down. ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து ஷோர்லேருந்து அப்படியே உள்ளே போகிறோம். உள்ளே போகிற இடம்லாம் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரே கோரல்ஸ், இந்த மாதிரி ஷெல்ஸ் இதெல்லாம் கிடக்குது பாருங்கள். இந்த முன்னாடி போகிறாங்கல்ல, இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பேக் வாட்டர்ஸ் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே தான் இப்போ நம்ம போகணும். இது வழியாக தாங்க இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்குறோம். ஸோ பார்த்துக்கோங்க. தண்ணி மட்டும் ஆனால் வந்து பயங்கர கிளியராக இருக்குது. இது பார்க்குறதுக்கு பேக் வாட்டர்ஸ் மாதிரி தெரிஞ்சாலும் ஆனால் வழுக்கிற மாதிரி இல்லைங்க. இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சாண்ட் பெட்டு மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் உள்ளே அப்படியே டீப்பாக போக போக தான் வந்து அப்படியே உங்களுக்கு வேவ்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போதைக்கு வந்து எந்த வேவ்ஸுமே இல்லை. ஸோ இப்போ வந்து ஓரளவு முட்டளவுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிட்டுங்க. இப்போ வந்து வேவ்ஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த சிலிண்டர்ஸ் பாருங்கள். சிலிண்டர்ஸ் வந்து தண்ணியில் போட்டோன்னா அவங்களுக்கு வெயிட் தெரிய மாட்டேங்குது, போட்டு இழுத்துட்டு போகிறாங்க பாருங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து செஸ்ட் லெவல் வாட்டர் இடத்துக்கு வந்துட்டோங்க. இப்போ வந்து இந்த ஜாக்கெட்ஸ்லாம் நமக்கு, அதாவது அந்த சிலிண்டர்ஸோட நமக்கு வந்து அடுத்து மாட்டி விட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இது வந்து ட்ரைனிங் செஷன் தான். நடுக்கடலில் போய் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ அதோட ட்ரைனிங் தாங்க இப்போ போயிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் தான் நாங்கள் நடுக்கடலுக்கு போக போகிறோம்.
ஸோ ட்ரைனிங் செஷன் முடிஞ்சு இப்போ வந்து நாங்கள் வந்து என்ன பாயிண்ட் லைட் ஹவுஸுங்கிற பாயிண்ட்டுக்கு நாங்கள் வந்து இப்போ வந்து போட்டில் போயிட்டுருக்குறோம். ஸோ அங்கே போய் தான் ரியல் டைவ் செஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ தூரமாக தெரிகிறது தான் ஹேவ்லாக் ஐலண்டோட ஹார்பர். ஸோ அதில் தான் நம்ம வந்து போர்ட் பிளேயர்லேருந்து ஷிப்பில் வந்திருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து போட்டில் வந்தது நிப்பாட்டி வச்சு இந்த இடம் மட்டும் பாருங்களேன், செமையாக இருக்குது, காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ அந்த கார்னரில் ஒரு சின்ன பழைய லைட் ஹவுஸ் தெரியுதுங்க. ஸோ அதனால தான் இதை வந்து லைட் ஹவுஸ் ஸ்பாட்டுங்கிறாங்க. ஸோ இப்போ உள்ளே வந்து எப்படி இறங்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவாங்க. மாஸ்க் ஹோல்ட் பண்ணிருக்கணும் லைக் திஸ். ஓகே, தென் லெஃப்ட் ஹேண்ட் கேன் ஹோல்ட் த மாஸ்க் ஸ்ட்ராப். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கவுண்ட் பண்ணுவாங்க. 1 2 3 கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் பிக் ஸ்டெப்பு வச்சுட்டு அப்படியே குதிக்கணும். ஓகே, ஓகேவா? அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு, வேர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுப்பாங்க. தென் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கொஞ்சம் இன்ஃப்ளேட் அவங்க பண்ணுவாங்க. உங்களுக்கு எதுவும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுங்க. கீழே கூட காலில் பாருங்கள், காலுக்கு இந்த இதெல்லாம் போட்டு விட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து உள்ளே போகிறோம். போட்டில் இருந்து இப்போ வந்து நம்ம வந்து சீக்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் தான் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஸ்கூபா டைவிங்கை என்ஜாய் பண்ண போகிறோம். ஃபைனலாக நம்ம வந்து இப்போ வந்து கடல் கடியில் வந்தாச்சுங்க. இது வேறு உலகம். நம்ம எவ்வளவோ இடங்கள் பார்த்துருப்போம், இப்படி ஒரு இடத்த வந்து யாருமே பார்த்துருக்க முடியாது. கடலுக்கு அடியில் வந்து இவ்வளோ ஒரு அழகா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இடங்க. இதை வந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கேப்சர் பண்ணது தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதை பார்த்துட்டு இதோட கேப்சர்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போடுங்க. மேக்ஸிமம் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் போட்ட எஃபர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. நம்ம வந்து வாழுற பூமியை ரசிச்சிருப்போம், மேலே பார்க்குற வானத்தை ரசிச்சிருப்போம். ஆனால் கடற்கடியில் அழகு, கொள்ளை அழகுங்க. மெயினாக வந்து தண்ணி வந்து அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குது. அந்தமானில் மட்டும்தாங்க நீங்கள் இப்படி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஸ்கூபா டைவிங்கை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். எனக்கு இப்படி ஒரு வித்தியாசமான உலகத்தை காட்டின லவ்லி ட்ரையல்ஸ்க்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப்ங்க. நீங்களும் வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் உங்கள் ஃபேமிலியோடையோ ஃப்ரெண்ட்ஸோடையோ அந்தமான் போங்க. அந்தமானில் உள்ள எல்லா விஷயத்தையும் என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு உங்களுக்கு எப்போவுமே கீழே தெரிகிற நம்பரில் உள்ள லவ்லி ட்ரையல்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த விஷுவல் ட்ரீட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸ்கூபா டைவிங் முடிச்சிட்டோங்க. ஸோ முடிச்சுட்டு எல்லாருமே வந்து போட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் நம்மளோட அந்த கிட்டு எல்லாமே எல்லாத்தையும் வந்து கலட்டி வச்சுட்டாங்க. எப்படி இருந்துச்சு ஸ்கூபா டைவிங்? இன்னும் ஸ்கூபா டைவிங் என்ஜாய் பண்ணிங்களா? எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம்? எதாவது சொல்லுங்கள். ஓகே,
இங்கே உள்ள வாட்டர் பாருங்களேன், இங்கேருந்தே வந்து உள்ளெல்லாம் பார்க்க முடியுது பாருங்களேன், அவ்வளோ க்ளீனாக இருக்குது. இப்போ அடுத்த பேட்ச்லாம் வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த டைவிங்கோட முடிச்சுட்டு கிளம்புறோம். ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து ஷோருக்கு வந்துட்டோங்க. ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஸ்கூபா டைவிங்கை சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு. ஸ்கியூபா டைவிங் வந்து ரொம்பவே சூப்பராக முடித்தோங்க. அந்தமானில் இந்த ஸ்கியூபா டைவிங் வந்து நமக்கு வந்து லவ்லி ட்ரையல்ஸில் வந்து நீங்கள் அந்தமான் ட்ரிப் வந்தீங்கன்னா அந்த பேக்கேஜ்லேயே வந்து உங்களுக்கு ஸ்கியூபா டைவிங் வந்துடும். ஸ்கியூபா டைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் செமையாக இருந்துச்சு. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ போய் பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்கியூபா டைவிங்க்கு வந்த ஸ்பாட்டில் இது ஒரு சூப்பரான பிளேஸுங்க. இதில் எல்லா எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது அந்த கிட்டுங்கிறாங்க, ஸ்கியூபா டைவிங்க்கு உண்டான கிட்டு நம்ம உடம்புல போடுறது, இதுக்குள்ளே தான் நம்ம ஆக்சிஜன் சிலிண்டரை கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பைப்ஸு எல்லாமே பயங்கரமாக இருக்குது பாருங்கள். அப்புறம் வந்து நம்ம போட்டிருந்த மாஸ்க்கு, அப்புறம் வந்து நம்ம ஸ்விம் பண்ணக்கூடிய காலில் மாட்டுறோம்ல இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம், ஃபுல் எக்யூப்மெண்ட் வந்து இங்கே வந்து எப்போவுமே வந்து ரெடியாக வச்சுருக்காங்க. சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன், அதுதான் வந்து ஆக்சிஜன் ஃபில்அப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் வந்து கம்ப்ளீட் கிட்டு. உண்மையிலே வந்து ஸ்கூபா டைவிங் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளோ கிட்டாக வந்து நம்ம உடம்புல போட்டு கடலுக்குள்ளே போய் உள்ளனா கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர்ஸ் வரைக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே உள்ள கோரல்ஸ், ஃபிஷ்ஷு அதெல்லாம் பார்க்குற ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த அந்தமான் ட்ரிப்பில் ரொம்ப பிடிச்சது ஸ்கூபா டைவிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த வீடியோ பார்த்தப்போ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நம்ம ஸ்கூபா டைவிங்கை படிக்கணும்னா கூட இங்கே வந்து படிக்கலாம். ஆனால் வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து இதை வந்து லைஃப்பில் ஒன் டைமாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். லைவாக வந்து இந்த ஃபிஷ்ஷஸ், அந்த அக்வாட்டிக்காக உண்டான பிளான்ஸ், இது எல்லாமே உள்ளே போய் பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடில் நம்ம அந்தமானுக்கு எப்படி வந்தோம், டே 1ல் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. அடுத்த எபிசோடு இன்னுமே சூப்பராக இருக்க போதுங்க. நம்ம வந்து ஒரு 2 விதமான பீச் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அங்கே வந்து ஏகப்பட்ட பீச் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு. அதை தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். Until signing off, Ungal Faris. Bye.